ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3/4/2025க்கான கேரளா நாட்டு ஸ்டார் கிசானிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி பிசி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. பிசியில் இந்த 54, 45 அப்படி நம்பர்ஸே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எதனால் அப்படின்னு சொல்கிறேன். 8ஆம் தேதி ஒரு பிசி ஒரு 45. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 22ஆம் தேதி ஒரு பிசி 45, 31ஆம் தேதி ஒரு பிசி 45. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதை இப்போ இந்த மாதம் நம்ம கேம் வருது அப்படின்னா, போன மாதம் பிசிலே சேம் நம்பர் நிறைய டைம் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மாதம் ஜனவரி மாதமே பார்த்தோன்னா அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா பாஸ் ஆகிருந்துச்சு. சரிங்களா? எல்லா மாதமுமே பார்த்துக்குங்க. மெயினாக ஒன்று சொல்கிறேன், டெய்லியுமே கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம டெய்லியுமே வின்னிங்ஸ் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் கொடுக்குற ஃபாலோயிங் நம்பர்ஸை ரெகுலராக எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. கம்பல்சரி பார்த்தோன்னா வின்னிங் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. சரிங்களா? போன மாதமே ஒரு ரெகுலராக அடிக்கக்கூடிய அந்த பேர் சொல்லியிருந்தேன். 9 பேர் சொல்லியிருந்தேன். 9 பேருமே நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதில் ஏதாவது ஒரு பேர் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லியும் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறதுல உங்களுக்கு விருப்பம் வந்துச்சு, இன்றைக்கி போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா போடுங்க, அப்படிலாம் விட்டுருங்க. சரிங்களா? கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது ஏ போலில் 2 அப்படின்னு சொல்லியிருக்குங்களா, இங்கே நமக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கும், ஆனால் நமக்கு லேட்டாக வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் என்னைக்கு இருந்தாலுமே அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். மாதத்தோட முதல் நாள் ஏ போர்டு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 அப்படின்னு சொல்லியிருக்கு, பிப்ரவரி மாதத்தில் இருக்குது. சரிங்களா? 2 அப்படின்னா அதுலேருந்து 1, 2 2வது நாள் ஏபி நம்பர் என்னன்னு பாருங்கள், 86. அந்த 86 அப்படிங்கிற நம்பரே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ரிட்டன் வரும். சரிங்களா? 86ங்கிறது நமக்கு ரிட்டன் வந்திருக்கு. ஏபி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1 இருக்குது. அப்போ ஒரு நாள் தான். அப்போ ஏபியில் 97 இருக்குது. 2 நாளில் நமக்கு பார்த்தோன்னா வந்துச்சு. நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கேயும் நமக்கு 1 தான் இருக்குது. அப்போது 7 1 இருக்குது. 71 17 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் நான் பிசியில் 2 சொல்கிறேன். சரிங்களா? பிசியில் 54 45. அது இல்லாமல் எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 422 மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பரு 8 அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்க நம்பர் 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, அதனுடைய பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா 54 45ங்கிற நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் 45 வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க தயவுசெய்து இந்த மாதமாச்சும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோவிங்ஸில் கம்பல்சரி நம்ம கொடுக்குற நம்பர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் சொல்கிற நம்பர் வரல அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள், கம்பல்சரி வின்னிங் உண்டு. சரிங்களா? ஏசியில் 11. சரிங்களா? ஏசியில் 11, ஏபியில் 71, பிசியில் 54 45. நிறைய நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயினான பேட்டர்னு. எல்லா பேட்டர்னுமே வர பேட்டர்ன் தான். சரிங்களா? மெயினாக ஏசியில் 11 மட்டும், அதாவது பிசியில் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 54 45 இந்த ஒரு பேர் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏசி எடுத்து ட்ரை பண்ணால் 2மே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏசியில் 11, ஏபியில் 71 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 71 17. இந்த நம்பர் பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 54 45 2மே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பிசியில் 54 45, 76 67 இதில் 4 பேர் பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா இதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 45 54, 76 67 இதில் ஏதாவது ஒன்று வந்தாலும் விட்டுருங்க. அடுத்த மாதம் உள்ள ஃபாலோயிங் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு வின்னிங்ஸ் நமக்கு வந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கங்க. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மாதம் ஒரு 10 ரூபா 15 ரூபா கம்பல்சரி எடுக்கலாம். சரிங்களா? பிசியில் இந்த நம்பர்ஸ் மட்டும் இன்னையிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த நம்பர்ஸ் பார்த்துக்குங்க. ஏசியில் 11, ஏபியில் 71 17 ரெகுலராக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று இதை பண்ணுங்கள், இல்லைனா பிசி எல்லாமே எடுத்து ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? ஏசியில் 11 எடுத்திங்கன்னா ஏபியில் 71 17 இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசி எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 54 45 76 67 இதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங்ஸ் இருக்கும், வின்னிங் வராமல் இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி வச்சுருக்கீங்க, டெய்லி ஏதாவது ஒரு நம்பர் போடுங்கன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா லாஸ்ட்டில் வீடியோவில், பிக் பிளேஸாக இருந்தால் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர் எடுத்து ட்ரை பண்ண முடியும் நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பர்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசியில் இந்த 45 54 76 60 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம்.
ஸோ அது இல்லாமல் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டுக்கு ஆல் போர்டில் 2 நம்பர்ஸ் தரேன். ஏதாவது ஒரு நம்பர்ஸு வாரத்துக்கு 4 டைம் அல்லது 5 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டெய்லி கெஸ்ஸிங் எடுத்து நம்ம வின்னிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் நிறைய பேர் தெரியாமல் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா 581க்கு வின்னிங் கொடுத்தோம். அதே மாதிரி 890க்கு வின்னிங் கொடுத்தோம். எல்லாம் பாக்ஸில் தான் வந்து சிங்கிளாக நம்மளால் இன்ன வரைக்கும் நம்ம வந்து போன மாதம் சரி அதுக்கு போன மாதம் சிங்கிளாக நம்ம வந்து தரல. சரிங்களா? பாக்ஸில் ஆனால் வின்னிங்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பிக் பிளேயர்ஸ் மட்டும்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வின்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கம்பல்சரி மாதம் ஒரு ₹10 ₹15 நீங்கள் எவ்வளோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? டெய்லி கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தோன்னா உங்களால் விளாட முடிஞ்சால் விளாடுங்க. அப்படின்னா ஃபாலோயிங் நம்பர்ஸ் சொல்கிறதே எடுத்து விளாடுங்க. கம்பல்சரி ஏதாவது ஒரு வின்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்கிறது. வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து விளையாடுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக பிசி நம்பர் பாருங்கள் 124 பிசி மட்டும் நான் எழுதுகிறேன். 24 15. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். 24க்கு நமக்கு 24 டேரெக்டாக 24. ஒரு நாள் கேப் விட்டு 15. ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 79 வரலாம். எனக்கு கேப்பில் இந்த 30 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 30 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ஏ போர்டு 1க்கு இங்கே 1, பி போர்டு 7க்கு ஏ போர்டு 7, சி போர்டு 4க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். வந்துச்சு அப்படின்னா 430 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 430 அல்லது 479 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் 430 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 430 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 479 சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுட்டு, சரிங்களா? ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். சரிங்களா? பிசி நம்பர் பாருங்கள் 2 4 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 1 5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போது பிசி நம்பர் மட்டும் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள். 2 1 குறைச்சோம்னா 0. சரிங்களா? 2 1க்கு அப்புறம் 0, 4 5 6. பிசியில் ஒரு 0 6 வரலாம். 406. ஸோ 430 479 406 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நான் அது இல்லாமல் நான் சொல்கிற நம்பரை ஏபிஎஸ்சிபிசி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பி அண்டு சியில் இது வந்து தனியாக பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 6 3 6. சரி ரெண்டுலையுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 அதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அதில் தான் வந்து பார்த்தோன்னா 4 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்து 406 430 479 கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 3 நம்பர் கொடுத்துருக்கோம். 430 479. சரிங்களா? 406. ஸோ இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 406க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக பி போர்டில் அல்லது சி போர்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 6 வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சுட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சரிங்களா? பி அண்டு சியில் வந்து பார்த்தோன்னா ஏதோ 3க்கு எனக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 4 9 சொல்லியிருந்தேன். இதில் 3 6ன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போது ஏபிஎஸ்சி பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 43 49. அதே மாதிரி 6 வச்சுட்டு 64 69. ஏபிஎஸ்சி பிசியில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 43 34 49 94 64 46 69 96. ஸோ அந்த பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை போங்க அப்படின்னா சிங்கிள் நம்பராக எடுத்து இந்த 430 406 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.